ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பிரியாஸ் தரஸ்கோட. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம விதை வச்சதெல்லாம் முளைச்சி வந்திருக்குதுன்ட்டு சொல்லி அப்டேட் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி கார்டன்ஸ் வீடியோஸ் அதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் பார்க்க போகிறோம். பாவக்காய் விதை வச்சோம், அது கொஞ்சம் முளைச்சி வந்த மாதிரி வந்திருக்கு. இது வெள்ளரி செடி தான் முளைச்சி வந்திருக்குது. வெள்ளரினா வெள்ளரிக்காய், அந்த காயோட செடி தான் இது. ஸோ இது நம்ம கொடியாட்ட அழகாக பந்தலாட்ட போகும். ஓகே, செகண்டாக இருக்கிறத பார்த்துட்டோம், ரெண்டாவது பார்த்துட்டோம். இப்போ மூணாவது பார்க்க போகிறது தக்காளி செடி. இதை நாற்று எடுத்து நடு வைக்கணும். அதுக்காக இப்படி நான் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கிறேன். நடு வைக்கும் போது ஒன்று காட்டுறேன். இப்போ இவ்வளோ தக்காளி செடி வந்துருக்குது, அதாவது அழுகி போகிற தக்காளி செடி தான் இதெல்லாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கார்டனில் புதுசாக நிறைய இது போட்டு விளைச்சிட்ருக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் செடி, இதெல்லாம் கத்திரிக்காயும் கொஞ்சம் முளைச்சி வந்திருக்குது. நம்ம ஆன்லைனில் வாங்கின இந்த விதை எல்லாமே, அதாவது கத்திரிப்பூ கலரில் இருக்கக்கூடிய கத்திரிக்காய் செடி தான் இது. அடுத்தது சிகப்பு தண்டு கீரை, இதே நம்ம ஆன்லைனில் வாங்கின விதை தான் இது. எவ்வளோ அளவுக்கு கொஞ்சம் முளைச்சி வந்திருக்குதுன்ட்டு பாருங்கள். மழை பேய்ச்சதுனால தான் நடுவில் கொஞ்சம் முளைக்கலை, கொஞ்சம் பெருசாக நிறையாவே முளைக்கும். நம்ம விதை போடுறது அது நடு வைக்கிறதெல்லாம் தனியாக வீடியோ போடுறேன். இப்போ நான் என்னென்ன வச்சுருக்கேன் தான் காட்டுறேன். இது பீட்ரூட்டு விதை போட்டது கொஞ்சம் நல்லாவே முளைச்சி வந்திருக்குது, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பீட்ரூட்டு இது கீரை ப்ளஸ் காய் கிடைக்கிற மாதிரி இது. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதெல்லாம் நம்ம வீடியோ அப்டேட்டாக வீடியோ போடுவோம். அதுக்கப்புறம் இது பச்சை தண்டு கீரைன்னு சொல்லுவாங்க, அது சிகப்பு தண்டு கீரை. அதாவது இது பச்சை கலராக இருக்கக்கூடிய அது கீரை தான் இது. அது இப்போ தான் நல்லாவே முளைச்சி வந்துட்டுருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதா. சைடில் எப்படி இருக்குன்னா, அது நான் இருக்கிற ஏரியாவில் அது கொஞ்சம் தவக்கலை அதிகம், அதனால் போய் படுத்துருது, அதான் இப்படி இருக்குது. மற்றபடி எல்லா கீரைகளும் கொஞ்சம் முளைச்சி வந்துட்டுருக்குதுங்க. தவக்கலை விரட்டுறக்கு வேப்பனை கரைசல் தான் பெஸ்ட்டு. வெங்காயத்தாள் முளைக்குது, கூட வெங்காயமும் நம்மளுக்கு கிடைக்கும். பூண்டு தாளும் முளைக்குது பாருங்கள். ஸோ இப்படி நம்ம தாளுக்கும் சேர்ந்து நம்ம சமைச்சிக்கலாம், ப்ளஸ் நம்மளுக்கு வெங்காயமும் நிறைய கிடைக்கும். அடுத்ததாக முளைச்சிட்ருக்குது பச்சை மிளகா. இது அடுத்த ஸ்பேட்ச் ரெடியாக கரெக்டாக இருக்குது. க்ரோ பேக் மறுபடியும் ஆர்டர் போட்டிருக்கேன், கண்டிப்பாக வந்தோடனே அது உங்களுக்கு காட்டுறேன். செகண்ட் டைம் க்ரோ பேக் ஆர்டர் போட்டிருக்குறேங்க. ஸோ மேபி நாளைக்கு வரக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம மருதாணி குச்சி நட வச்சோம் இல்லையா, அதில் பாருங்கள் இலைகள் தலசெல்லாம் வந்திருக்குது. இந்த இடத்துல பிகாஸ் அது வரவில்லை, ஒரு குச்சியில் மட்டும் தான் இப்போதைக்கு வந்திருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். குடமிளகா நல்லாதே வந்திருக்குது, கூட இது புதினா குச்சியும் வச்சுருக்கேன், அதே வந்துட்டுருக்குது. அது நிறைய 3 இடத்துல புதினா குச்சியை வச்சுருக்குறேன். இதுலேயும் நம்ம குடமிளகா தான், ஆனால் என்னன்னு தெரியல, வளர இலையெல்லாம் பூச்சிகளை சாப்பிட்டு போட்டுறது. இதையும் நம்ம குடமிளகா செடி தான். அதில் கொஞ்சம் பச்சை மிளகா போடலான்னு வச்சுருக்குறேன். இது நம்ம கொத்தமல்லி எவ்வளோ பெருசாக வந்திருக்குதுன்னு பாருங்கள். சமையலுக்கு தேவையானது கரெக்டாக இருக்குது கொத்தமல்லி. நெக்ஸ்ட்டு சட்னிக்கு தான் வச்சுருக்குறேன். பாவக்காயில் இவ்வளோ பெருசாக போயிருக்குது கொடி, பாவக்காய் கொடி போயிருக்குது. பட் பாவக்காய் பிஞ்சாக பிடிச்சி காய் வந்திருக்குதுங்க. இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தா தெரியும் காய் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு. இந்த குச்சி இந்த சாய்வாக இருக்குது, அதுக்கு எதாவது ஸ்ட்ராங்காக நிற்கணுமோ அதுலேன்னு தெரியல. அதுக்கு எதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட் சொல்லுங்கள். மண் போட்டு நிறுத்திடுமோன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளேயும் தவக்கலையெல்லாம் போய் உட்காந்துருது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மருந்தடுப்பு பார்த்தாச்சு. இதுலேயே நான் புதினா நட்டு வச்சுருக்கிறேன், இல்லை புதினாலாம் வந்திருக்குது. நம்ம வெந்தயக்கீரை போட்டது அது வீடியோவில் எடுக்க முடியல, சாரி ஃபார். அது வெந்தயக்கீரை வர மாட்டேங்குது. ஸோ நம்ம புதினா கீரை நல்லா வந்துட்டுருக்குது.
ஸோ இப்போ தான் நான் வந்து தண்ணியே விட்டேன், அதனால் உங்களுக்கு காட்டுறதெல்லாம். இது எல்லாமே ப்ளஸ் குழம்பு மிளகா தான். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.